வகுப்பு பொருளாதார பாடத்தில் இன்ட்ரோடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நுண்ணியல் பொருளாதார பாடத்தில் உள்ள ஒரு மதிப்பெண் வினா விடைகளை எளிதான முறையில் பார்ப்போமா? மைக்ரோனா சிறியது. இந்த பாலை பாருங்க, இது சின்னதாக இருக்கு. அப்போ இது என்னது? மைக்ரோ, சிறியது. மேக்ரோனா பெரியது. இந்த பாலை பாருங்க, பெருசாக சுற்றிக்கிட்டு இருக்கு. மைக்ரோனா சின்னது, மேக்ரோனா பெரியது. Economics is a study of mankind in the ordinary business of life. It is a statement of. பொருளாதாரம் என்பது வாழ்க்கையின் சாதாரண வணிகத்தில் மனிதகுலத்தை பற்றிய ஒரு ஆய்வு. இது தனிப்பட்ட மற்றும் சமூக நடவடிக்கைகளின் ஒரு பகுதியை ஆராய்கிறது. இந்த கூற்றை கூறியவர் ஆல்ஃபிரட் மார்சல். ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் ஆர்டினரி பிசினஸ் ஆஃப் லைஃப் வந்தாலே ஆல்ஃபிரட் மார்சல். த பேசிக் ப்ராப்ளம் ஸ்டடிட் இன் எக்கனாமிக்ஸ் இஸ். பொருளாதாரத்தில் நாம் படிக்கும் அடிப்படை பிரச்சனை எது? ஸ்கேர்சிட்டி, பற்றாக்குறை. அபண்டனா அதிகமாக இருக்குது, ஸ்கேர்னா கம்மியாக இருக்குது. இருக்கிற இடத்துல அளவுக்கு அதிகமாக இருக்கும், இல்லாத இடத்துல குறைபாடாக இருக்கும். பொருளாதாரத்தில் நாம் சந்திக்கும் மிக முக்கியமான பிரச்சனை பற்றாக்குறை. பேசிக் ப்ராப்ளம் வந்தாலே ஸ்கேர்சிட்டி. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் கன்சர்ன் வித். நுண்ணியல் பொருளியல் எதை உள்ளடக்கியது? த ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் எக்கனாமிக் யூனிட் பிஹேவியர். ஒரு தனி நபரோட பொருளாதார நடவடிக்கைகளை உள்ளடக்கியது. Micro economics is concerned with the study of individual economic units behavior. Micro economics concern அப்படி வந்தாலே study of individual economic units behavior அப்படின்னு எழுதணும். Micro economics எதை concern பண்ணும்? Study of individual economy. Which of the following is a micro economics statement? கீழ்கண்டவற்றில் எது நுண்ணியல் பொருளாதாரம் சார்ந்தது? Price of wheat determines its demand. கோதுமையின் விலை அதன் தேவையை நிர்ணயிக்கிறது. மைக்ரோ எக்கனாமிக்ஸோட ஸ்டேட்மெண்ட் இது. கோதுமையின் விலை அதன் தேவையை நிர்ணயிக்கிறது. நுண்ணியல் பொருளாதாரம் கோதுமையின் விலையை பொறுத்தது. கோதுமையின் விலை அதிகரிக்கும் போது தேவை குறையும், கோதுமையின் விலை குறையும் போது தேவை அதிகரிக்கும். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். பொருந்தா ஒன்றினை கண்டறிக. செட்ரிஸ் பாரிபஸ். மற்றவை மாறாதிருக்கும் போது. வித்தியாசமான ஒன்று மற்றவை மாறாதிருக்கும் போது. எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஆட் ஒன் அவுட்னு கேட்டாலே செட்ரிஸ் பாரிபஸ். The equilibrium price is the price at which. விலை எப்போது சமநிலையில் இருக்கும். Quantity demanded equal quantity supply. தேவையான அளவும் அளப்பான அளவும் சமமாக இருக்கும். விலை எப்போ சமமாக இருக்குமோ அப்போது நம்மளுடைய தேவையான அளவும் நம்ம அளக்கின்ற அளவும் சமமாக இருக்கும். What is equilibrium? Equilibrium in biology refers to a state of balance and stability in which internal and external factors are regulated to maintain optimal functioning. Equilibrium வந்தாலே quantity of demand equal quantity of supply சமமாக இருக்கும். Author of an inquiry into the nature and causes of wealth of nations. நாடுகளின் செல்வம் மற்றும் அதன் காரணங்களை குறித்த ஒரு விசாரணை என்ற நூலின் ஆசிரியர் ஆல்ஃபிரட் மார்சல். An inquiry into the nature and the causes of wealth of nations வந்தாலே ஆல்ஃபிரட் மார்சல். Causes of wealth of nations, நாடுகளின் செல்வம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்ஃபிரட் மார்சல். நாடுகளிலிருந்து செல்வத்தை பெற்றவர் ஆல்ஃபிரட் மார்சல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ் ஸ்டடீஸ் ஹியூமன் பிஹேவியர் as the relationship between ends and square means which have alternative uses is the definition of economics. விருப்பங்களோடும் கிடைப்பருமமுள்ள மாற்று வழிகளில் பயன்படத்தக்க சாதனங்களோடும் தொடர்புள்ள மனித நடவடிக்கைகளை பற்றி பயிர்கின்ற அறிவியலே பொருளியலாகும் என்று இலக்கணம் வகுத்தவர் லயனல் ராபின்ஸ். ஹியூமன் பிஹேவியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எண்ட் அண்ட் ஸ்கேர் மீன்ஸ் வந்தாலே லயனல் ராபின்ஸ். விருப்பம் கிடைப்பது மாற்று வழிகளில் பயன்படத்தக்க சாதனங்களோடு தொடர்புடைய மனித நடவடிக்கைகள் இதை பற்றி பயில்கின்ற அறிவியலே பொருளாதாரம் அப்படின்னு சொன்னவர் லயனல் ராபின்ஸ். லயன் சிங்கத்துக்கு என்ன இருக்கும்? விருப்பம் இருக்கும், ஏதாவது கிடைக்கணும்னு நினைக்கும். அப்படி இல்லைன்னா அதோட தொடர்புடைய இன்னொரு நடவடிக்கையை மேற்கொள்ளும். இதுதான் சயின்ஸ் அப்படின்னு சொன்னதும் லயனல் ராபின்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. மிக மிக முக்கியமான கேள்வி, எப்பவுமே கேட்கக்கூடிய கேள்வி. Who is the father of economics? பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். அப்பா இருந்தால் தான் பொருளாதாரம் வரும், அப்படிதானே? பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். Father of economics ஆடம் ஸ்மித். Economics is a science. The basic of this statement is. பொருளியல் என்பது ஒரு சமூக அறிவியல் என்று கூறுவர். ஏனெனில் எக்கனாமிக்ஸை நம்ம அறிவியல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் ரிலேஷன் பிட்வீன் காஸ் அண்ட் எஃபெக்ட். காரணம் மற்றும் விளைவுகளுக்கிடையே உள்ள தொடர்பு. Use of deductive method and inductive method for the formation of laws. விதிகளை உருவாக்குவதற்கு தொகுத்தாய்வு முறையும் பகுத்தாய்வு முறையும் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு விதிகளை உருவாக்கணும்னா தொகுத்தாயனம் பகுத்தாயனம் இந்த ரெண்டுமே இதில் பயன்படுத்தப்படுது. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பரிசோதனைகள் ஆய்வுகள் மேற்கொள்ளல்.
ஆல் த above. பொருளாதார ஒரு அறிவியல் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே சொல்லலாம். மேற்கூறிய அனைத்தும். யூட்டிலிட்டி மீன்ஸ் பயன்பாடு என்பது ஒன் satisfying capacity of goods and services. மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் சக்தி. பயன்பாடு முக்கியமா மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் சக்தி. யூட்டிலிட்டி வந்தாலே ஒன் satisfying capacity of goods and service. A market is சந்தை என்பது a system where persons buy and sell goods directly or indirectly. மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பொருட்களை வாங்கவும் விற்கவும் செய்யும் இடம் சந்தை அல்லது அங்காடி எனப்படும். மார்க்கெட் வந்தாலே பையிங் ஆர் செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பொருட்களை நேரடியாக அல்லது மறைமுகமாக வாங்கவும் விற்கவும் செய்யும் இடம் சந்தை. Which of the following is not a point in the welfare definition of economics? கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது பொருளாதார நல இலக்கணம் சார்ந்தது அல்ல? வெல்ஃபேர் டெஃபினிஷன் நல இலக்கணம். எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் அன்லிமிட்டெட் வான்ட்ஸ் அண்ட் லிமிட்டெட் மீன்ஸ். பொருளாதாரம் என்பது எண்ணற்ற விருப்பங்களால் வரையறுக்கப்பட்ட வளங்களை பற்றியது. அன்லிமிட்டெட் வான்ட்ஸ் அண்ட் லிமிட்டெட் மீன்ஸ். முதல்ல எல்லா வீட்லயும் சைக்கிள் தான் இருந்திருக்கும். சைக்கிள் ஓட்டி பழகிருப்போம். அடுத்தது இதே மாதிரிப்பட்ட உருட்டு வண்டியை வச்சிருப்போம். அடுத்தது ஸ்கூட்டி வாங்கியிருப்போம். நம்ம பசங்க இதே மாதிரிப்பட்ட பைக் வேணும்னு அடம் பிடிச்சிருப்பாங்க. வளங்கள் இருக்கு, தேவைகள் இருக்கு, அதை நம்ம தேவைக்கு பயன்படுத்த வேண்டும். எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் அன்லிமிட்டெட் வான்ட்ஸ் அண்ட் லிமிட்டெட் மீன்ஸ். தேவை கம்மியா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா நம்ம வாங்கிட்டே இருக்கோம். அதுதான் unlimited wants and limited means. Growth definition takes into account the problem of choice in the dynamic framework of economics. வளர்ச்சி இலக்கணம் என்பது இயங்குநிலை பொருளாதார அமைப்பில் தேர்ந்தெடுக்கப்படுவதில் உள்ள பிரச்சனை. டைனமோ என்ன செய்யும், சுற்றிக்கிட்டே இருக்கும், அதை இயங்கிட்டே இருக்குது. வளர்ச்சி என்ன செய்யும், வளர்ந்துட்டே இருக்கும். growth வந்து எதை பொறுத்ததுன்னா டைனமிக் ஃப்ரேம்வொர்க். இயங்குநிலை பொருளாதார அமைப்பில் தேர்ந்தெடுக்கப்படுவதில் உள்ள பிரச்சனை தான் growth. growth டெஃபினிஷன்னாலே டைனமிக் ஃப்ரேம்வொர்க், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. which theory is generally included under macroeconomics. பொதுவாக எந்த கோட்பாடு நுண்ணியல் பொருளாதாரத்தை உள்ளடக்கி உள்ளது? price theory விலை கோட்பாடு. which theory is generally included under microeconomics? price theory under microeconomics வந்தாலே price theory. does have exchange value and their ownership rights can be established and exchange. பரிமாற்ற மதிப்பை கொண்டுள்ளவை, அவற்றின் உரிமையாளர் உரிமைகளை நிறுவவும் பரிமாற்றவும் முடியும். exchange value and their ownership rights can be established and exchange. exchangeனா பரிமாற்ற மதிப்பு, அவற்றின் உரிமையாளர் உரிமைகளை நிறுவவும், exchangeனா பரிமாற்றவும் முடியும். goods பண்டங்கள் உரிமையாளர்களால் நிறுவப்படுவதும் பரிமாற்றம் செய்யப்படுவதும் things, அதாவது goods. exchange value of ownership வந்தாலே goods. identify the correct characteristics of utility. பயன்பாட்டின் சரியான பண்புகளை அடையாளம் காண்க. யூட்டிலிட்டி பயன்பாடு கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள். it depends upon consumers mental attitude. இது நுகர்வோரின் மனநிலையை சார்ந்தது. யூட்டிலிட்டியோட கேரக்டர் பயன்பாட்டின் பண்பு அப்படின்னா அது நுகர்வோரை சார்ந்தது, பயன்படுத்துவோரை சார்ந்தது. Cougars given scarcity definition of economics. ராபின்ஸ் குறை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர் யார்? லயனல் ராபின்ஸ். ஸ்கார்சிட்டின்னு வந்தாலே ராபின்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ராபின்ஸ். ராபின்ஸ் எப்பவுமே குறை சொல்லிட்டே இருப்பார். ராபின்ஸ் குறை சொல்லனால அவருடைய பொருளாதாரமும் குறை பொருளாதாரமா இருக்கு. The process of reasoning from particular to general is inductive method. தனி கருத்திலிருந்து பொது கருத்தை பெறும் முறை. The process of reasoning from particular to general. பர்டிகுலர்னா தனி கருத்து, ஜெனரல்னா பொது கருத்து. தனி கருத்திலிருந்து எப்படி பொது கருத்தை பெறுவது? இண்டக்டிவ் மெத்தட். இண்டக்டிவ் மெத்தட்னா தொகுத்தாய்வு முறை, எல்லாவற்றையும் தொகுத்து ஆய்வு செய்தல். தனிநபர் சொன்ன கருத்திலிருந்து பொது கருத்தை பெறும்போது தொகுத்து ஆய்வு செய்ய வேண்டும். ரீசனிங் ஃப்ரம் பர்டிகுலர் டு ஜெனரல் வந்தாலே இண்டக்டிவ் மெத்தட். டோட்டல் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அவுட்புட் சோல்டு மல்டிபிள்டு பை பிரைஸ். விற்பனை செய்யும் பொருட்களை எதனால் பெருக்கினால் மொத்த வருவாய் கிடைக்கும்? டோட்டல் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அவுட்புட் சோல்டு மல்டிப்ளைடு பிரைஸ் விலை. விற்பனை செய்யும் பொருட்களை அதன் விலையால் பெருக்கினால் மொத்த வருவாய் கிடைக்கும். ஈக்குவல் டு டோட்டல் அவுட்புட் சோல்டு மல்டிப்ளைடு வந்தாலே பிரைஸ். முக்கியமான கேள்வி. ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆடம் ஸ்மித். An Inquiry into the Nature and Causes of Wealth of Nations was written by Adam Smith. Basic problem of economics. Scarcity. Cougars given the scarcity definition of economics. Robbins. Economics is a study of mankind. Alfred Marshall.
ஒரு மதிப்பெண் வினாக்களை நன்றாக படித்து முழு மதிப்பெண்களை வாங்கினால் மட்டுமே ஆண்டு இறுதி தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஒரு மதிப்பெண் வினாக்களை எளிதாக புரிந்து படியுங்கள். நன்றி.